வெல்கம் டு அஷிதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்பவே டேஸ்ட்டான இடி சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து எல்லா இதுக்குமே சூப்பராக இருக்கும். முக்கியமாக பொங்கலுக்கு வைக்கக்கூடிய பொங்கல் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சம்பா பச்சரிசி வச்சு நம்ம பொங்கல் வைப்போம் பாருங்கள், அதுக்கு இந்த சாம்பார் ரொம்ப காம்பினேஷன் சூப்பராக இருக்குங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். துவரம்பருப்பு வந்து ஒரு 150 துவரம்பருப்பு எடுத்திருக்கேங்க. பருப்பை வந்து நல்லா தண்ணி ஊற்றி குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இதோட கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துடலாங்க. ஒரு 2 விசில் அல்லது 3 விசில் வச்சிங்கன்னா 3 விசிலில் நல்லா வெந்துடும் பருப்பு வந்து. இப்போ குக்கரில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இது நம்ம நார்மலாக வைக்கக்கூடிய சாதத்துக்கும் நல்லாயிருக்கும், ஆனால் பொங்கல் சாதத்துக்கு இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கங்க. இந்த தடவை பொங்கலுக்கு இந்த சாம்பார் வச்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது வைக்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னா, கொத்தமல்லி, காஞ்ச மிளகாய், ஜீரகம், இது 3 தாங்க நம்ம வறுத்து அரைக்கிறதுக்கு வேணும். அப்புறம் தேங்காய் வேணும். இன்றைக்கி வந்து காய்கறி பார்த்திங்கன்னா, நான் நாட்டு காய்கறி எல்லாமே எடுத்திருக்கேன். நாட்டு காய்கறி ப்ளஸ் கேரட் பீன்ஸ் எடுத்திருக்கேன், தடியங்காய், கத்தரிக்காய், உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் கேரட்டு, பீன்ஸு, பல்லாரி, இதெல்லாம் போட்டிருக்கேங்க. நீங்கள் வந்து பொங்கலுக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கிழங்கெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா, எல்லா கிழங்குமே போட்டு வைக்கலாம். அது இதை விட ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நான் காய் மட்டும்தான் போட்டிருக்கேன், எந்த கிழங்கும் போடலை. நீங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சிறுகிழங்கு, அதுக்கப்புறம் இந்த சேப்பங்கிழங்கு, அதெல்லாம் நீங்கள் போட்டு வைக்கலாம், சூப்பராக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு வத்தலை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகி காஞ்ச மிளகாய் வந்து நல்லா ஃப்ரை ஆகிட்டு பாருங்கங்க. இப்போ நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகணும், ரொம்ப கருகக்கூடாது. ரொம்ப கருகாத அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கொத்தமல்லி சேர்த்துக்கலாங்க. இதில் எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லியும் ஜீரகத்தையும் நீங்கள் இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஜீரகம் வந்து நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. ஜீரகம் போட்டிங்கன்னா நல்லது தான், நல்லாயிருக்கும். நல்லா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு 10-12 சின்ன வெங்காயம் போல் நான் வந்து உரித்து வச்சுருக்கேங்க. அந்த சின்ன வெங்காயத்தையும் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 12 வெங்காயம் போல் போடுங்க. நல்லா அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது எல்லாமே நல்லா வதங்கி வந்துடணும், அந்த அளவுக்கு நீங்கள் வதக்கிக்கோங்க. பாருங்கங்க, நல்லா ஃப்ரை ஆகிட்டே இருக்குது. இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தேங்காயும் போட்டு நல்லா வதக்கிக்கிடலாம். இது வந்து இந்த பொங்கலுக்கு வைக்கக்கூடிய எல்லா காய்கறியும் போட்டு குழம்பு வைப்பாங்க பாருங்கள், எல்லா காயும் போட்டு சாம்பார் வைப்பாங்களா, அப்போ நீங்கள் இதே ப்ரொசீஜர் படி, ஆனால் நீங்கள் கிழங்கு எல்லாமே நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்து வச்சுக்கலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். மறுநாள் இருந்தால் கூட ஒன்றும் பண்ணாது, ஏன்னா எல்லாம் வறுத்தரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, எதுவுமே பண்ணாது. இந்த இருக்குது பாருங்கள். இப்போ தேங்காய் போட்டாச்சு. நான் வந்து அரை மூடி தேங்காய் திருவி வச்சுருக்கேங்க. நான் இன்றைக்கி நிறையா தான் வைக்கிறேன் சாம்பார், ஏன்னா எங்கள் வீட்டில் கெஸ்ட்டு வந்திருக்காங்கங்கிறதுனால நான் கூட கொஞ்சமே தான் போட்டிருக்கேன். தேங்காய் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. தேங்காய் வந்து நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் நீங்கள் நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் சாம்பார் வந்து நல்ல ப்ரௌன் கலரில் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் நீங்கள் வதக்கிக்கோங்க. தீயை குறைச்சி வச்சே வதக்குங்க. தீயை கூட்டி வச்சுருந்தீங்கன்னா கருகிரும், அப்படியே தேங்காய் கருகிரும். ஒரு மாதிரி கருகின ஸ்மெல் மாதிரி வர ஆரம்பிச்சிடும். நமக்கு குழம்பும் நல்லா இருக்காது, ஒரு மாதிரியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதான், நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து நான் பருப்பை வந்து பார்த்திங்களா வேக வச்சு வச்சுருக்கேன். 3 விசில் வச்சு வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போ வறுத்து அரைச்சதெல்லாம் அரைச்சிட்டு வந்துட்டேன். வறுத்த எல்லாத்தையும் அரைச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு குக்கரில் வந்து கடுகு, ஃபஸ்ட்டு வெண்டைக்காய் வந்து நான் போட்டிருக்கேங்க. இதில் வெண்டைக்காய் அப்படியே போட்டோன்னா கொலன்னு ஆயிரும் குழம்பு. அதனால் நம்ம சும்மா ஒரு வதக்கிட்டு போட்டோன்னு வைங்களேன், குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வெண்டைக்காயை வந்து வதக்கிக்கலாம். அந்த கொழப்பு தன்மை போகிற வரைக்கும் வதக்கிக்கிடலாம் வெண்டைக்காவை. இப்போ எல்லா காயோடு சேர்த்து அதையும் போட்டோன்னா ஒரு மாதிரி வலுவலுன்னு இருக்கும். இப்போ இந்த கொஞ்சம் எண்ணெயில் வதக்கி போட்டோன்னா அந்த வலுவலுப்பு தன்மை வந்து இருக்காது. இப்போ லைட்டாக உப்பு போட்டுக்கிறேங்க. இதுக்கு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போவே கொஞ்சம் வலுவலுப்பு தன்மை வந்து போயிருச்சு வெண்டைக்காயில். இப்போ ஓரளவுக்கு நல்லா போயிருச்சு பாருங்கள். இதில் எல்லா காயும் நீங்கள் போட்டுக்கலாங்க, என்ன காயினாலும் போட்டுக்கலாம். உங்களுக்கு விருப்பமான காய், பூசணிக்காய், கிழங்கு வகைகள் எல்லா கிழங்கும் போட்டுக்கலாம். சேனக்கிழங்கு, சேப்பக்கிழங்கு எல்லாம் போட்டுக்கலாம். இப்போ நான் அந்த கழுவி வச்சுருக்கிற காயையும் நம்ம அதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் சும்மா ஒரு வதக்கு போல் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெண்டைக்காய் நல்லா வதங்கிருச்சு, அதனால் நான் எல்லாத்தையும் போட்டுறேன். இதில் நல்லா எல்லா காயும் போட்டுடலாங்க. போட்டுட்டு இதையும் ஒரு வதக்கு போல் வதக்கி விட்டுக்கலாம். ஐயோ, கேரட் ஒன்று பாதி கட் பண்ணாமலே போட்டேன். எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கியாச்சுங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சம் வதக்கிக்கணும். பார்த்திங்களா, இப்படி வதக்கி வச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இதோட சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த மசாலாவை இதோட ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
நம்ம எல்லாத்தையும் வறுத்து அரைச்ச மசாலா போட்டிருக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்படி. அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஏன்னா நம்ம மஞ்சள் தூள் ஃபஸ்ட்டு போடலை பார்த்தீங்களா, இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு அதையும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்படி குழம்போட சேர்த்து விட்டுக்கலாம். நல்லா சேர்த்து விட்டுக்கலாங்க. இப்போ மிளகாத்தூள் மல்லித்தூள்லாம் நம்ம போட வேண்டிய தேவையே கிடையாது. இந்த பாருங்கள், இப்போ எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ கொஞ்சம் தக்காளி, ஒரு ஆஃப் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், தக்காளியும் போட்டாச்சு. தக்காளியும் போட்டு நல்லா இதோட வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கிடும். ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு 2 விசில் வச்சு தான் இதை இறக்க போகிறோங்க. இந்த சாம்பாரை வந்து எல்லா காயும் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, 2 விசில் வச்சோன்னா நல்லா சூப்பராக வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா எல்லாமே ஊற்றியாச்சு. இப்போ புளி தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கலாங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும். உப்பு, உரப்பு, புளிப்பு எல்லாமே சேர்ந்து செமையாக இருக்குங்க இந்த சாம்பார். அவ்வளோதான், எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம என்ன உப்பு போடணும், தேவையான அளவு உப்பு போடணும், அவ்வளோதான். இப்போ பார்த்திங்களா, புளி தண்ணி ஊற்றியாச்சு, தக்காளி போட்டாச்சு, மஞ்சள் தூள் போட்டாச்சு. இப்போ உப்பு மட்டும் போடணும். எவ்வளோ உப்பு தேவையோ காய் வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து உப்பு போடுறேன். இந்த உப்பு கரெக்டாக இருக்கும் காய் வேகிறதுக்கு. உப்பு முதல்ல கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட பரவாயில்லைங்க, அப்புறம் கூட நம்ம சேர்த்துக்கலாம். ஆனால் ரொம்ப உப்பு போய் போட்டோன்னா அப்புறம் வம்பாயிரும். போட்டாச்சு, எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு பாருங்கள். இப்போ இது வந்து நல்லா கொதிச்சிடட்டும். இந்த பாருங்கங்க, நான் வந்து ஒரு 2 விசில் வச்சு தான் எடுத்தேன். எப்படி நல்லா கொதித்து வந்திருக்கு பாருங்கள். 2 விசில் வச்சு எடுத்ததுலே புளி வந்து கொஞ்சமாக காணாதுங்கிறதுக்காக கொஞ்சமாக ஊற்றியிருக்கேங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட வேண்டியது தான். இந்த பாருங்கள், காய் நல்லா வெந்துருச்சு பார்த்தீங்களா, எல்லா காயுமே நல்லா வெந்துருச்சு. குழம்பு பார்த்திங்களா நல்லா ப்ரௌன் கலரில் இருக்குது பாருங்கள், நல்ல ப்ரௌனாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போது மாங்காய் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மாங்காய் வந்து இந்த டைமில் போட்டுக்கலாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டே போட்டோன்னு வைங்களேன், ரொம்ப குழஞ்சி போயிடும் மாங்காய் அதோடு சேர்த்து. இப்போ போட்டோன்னா இன்னொரு கொஞ்சம் நேரத்தில் நம்ம வந்து எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு நல்லாயிருக்கும் மாங்காய். இந்த பாருங்கள், நல்லா குழம்பு வந்து கரெக்டாக வெந்து வந்திருக்கு. 2 விசில் தான் நான் ஆஃப் பண்ணிட்டேங்க. எல்லா காயும் தனித்தனியாக தெரியுது பாருங்கள், எல்லா காயுமே தெரியுது. ஆனால் காய் நல்லா வெந்திருக்கு. இந்த பதம் தான் கரெக்டாக இருக்கும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் போல் இது வந்து கொதிக்கட்டும். ஏன்னா மாங்காய் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, மாங்காய் போட்டிருக்கனால ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்க பருப்பை வந்து இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், காயோடு சேர்ந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. எதுக்கு இவ்வளோ காய் போட்டிருக்கீங்கன்னு கேட்காதீங்க. இதுக்கு வந்து இந்த காயெல்லாம் தான் இந்த சாம்பாருக்கு ஒரு டேஸ்ட்டே. நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுற வேண்டியது தான். இந்த பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்கு. மாங்காய் வந்து ரொம்ப குழையாமல் நல்லா கரெக்டாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. இப்போ பாருங்கள், பருப்பு வேக வச்ச பருப்பை வந்து இதோட ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், இதை மிக்ஸ் பண்ணி விட்டு இதை ஒரு 5 நிமிஷம் போல் கொதிக்க விட்டுறலாங்க. இவ்வளோதான், சாம்பார் ரெடி ஆயிருச்சு நமக்கு. இன்னும் இதுக்கு ஒரு தாளிப்பு மட்டும் கொடுத்தோன்னா அவ்வளோதான், சாம்பார் முடிஞ்சிடும். இது வந்து நீங்கள் பொங்கல் சாதம் மறுநாள் இருந்தால் கூட இந்த சாம்பாரை வந்து சூடு பண்ணி சாப்பிடுவோங்க. நாங்கள் எல்லா குழம்பும் வைப்போம் பாருங்கள். அப்போ இந்த சாம்பார் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக வச்சு அதோட எல்லாத்தையும் போட்டு ஒன்றா சூடு பண்ணி சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தடவை பொங்கலுக்கு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணணுங்க. இந்த பாருங்கள், அப்புறம் கொஞ்சமாக சாம்பார் பொடி வந்து நான் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் போல் சாம்பார் பவுட்ரு வந்து ஆட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். 2 ஸ்பூன் போல் சாம்பார் பவுட்ரு சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். ஏன்னா ஃபஸ்ட்டு கொத்தமல்லி பொடி தானே, கொத்தமல்லி மிளவத்தெல்லாம் அரைச்சி போட்டோம். சாம்பார் பவுட்ரு போடலைங்கிறதுனால நான் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி வந்து சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. பாருங்கள், நல்ல ப்ரௌன் கலரில் வந்துருச்சு பாருங்கள். குழம்பு சூப்பராக வந்துருச்சு பாருங்கள், நல்லா ப்ரௌனாக வந்திருக்கா. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஒரு தாளிப்பு மட்டும் கொடுத்தா போதுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுட்டு தாளித்து ஊற்றிட வேண்டியது தான். நல்லா கொதித்து வந்துருச்சு பார்த்தீங்களா, சூப்பராக வந்துருச்சு கொதித்து. கலரும் பார்த்திங்களா நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. நம்ம அரைச்சி போட்ட மசாலாவோட கலர் நல்லா வந்துருச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பார்த்தீங்களா. இப்போ கரெக்டான பதம் இது தான். சாம்பாரை வச்சு இன்னொரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுட்டேங்க. இப்போ பாருங்கள், எல்லா காயும் சேர்ந்து சாம்பார் வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க சாப்பிட்றதுக்கு. நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம் போட்டிருக்கேங்க. இது 2 பொரிஞ்சிருச்சு. இப்போ 2 காஞ்ச மிளகா வந்து இதில் போட்டிருக்கேன். அதுவும் வந்து கொஞ்சம் நல்லா வறுத்துருச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டிருக்கேங்க. கருவேப்பிலையும் போட்டு நல்லா தாளிச்சிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ அவ்வளோதான், போதும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பெருங்காயம் இருக்குது பாருங்கள், அது வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம எல்லா காயும் சேர்த்துருக்கோம்ல, அதனால் பெருங்காயம் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் பெருங்காயம் போட்டுக்கோங்க. இப்போ இதையும் நல்லா தாளிச்சிடலாங்க. தீ ஆஃப் பண்ணி வச்சுட்டு தான் பெருங்காயத்தை போடணும், இல்லாட்டா கருகிரும். இப்போ அவ்வளோதான், இதையும் எடுத்து நம்ம குழம்புல வந்து கொட்டிட வேண்டியதாங்க. குழம்புல கொட்டிட்டோன்னா அவ்வளோதான், சாம்பார் வந்து முடிஞ்சிருச்சு. நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லாயிருக்கும். திருநெல்வேலியில் ஸ்பெஷலே இடி சாம்பார் தாங்க.
பொங்கலுக்கு வைக்கிற சாம்பார் முக்கியமாக நான் காய் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த காயோடு சேர்த்து கிழங்கையும் சேர்த்து போட்டுக்கலாங்க நீங்கள். அவ்வளோதாங்க, சூப்பரான டேஸ்ட்டான சாம்பார் ரெடிங்க. என்னோடய சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அஷிதாஸ் கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி இன்னும் உங்களுக்கு நிறைய என்னோடய வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய சமையல் போடுறேங்க. அவ்வளோதாங்க, இன்னொரு சமையலில் பார்க்கலாம். பாய்ங்க.